வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கு இயற்பியலின் மிக முக்கியமான அளவுகளான விசை, பரப்பு மற்றும் அழுத்தம், அதாவது ஃபோர்ஸ், ஏரியா அண்ட் பிரஷர் இவற்றுக்கு இடையேயான தொடர்பினை தெரிந்து கொண்டு அன்றாட வாழ்வியலில் இவற்றினை எப்படி பயன்படுத்திட வேண்டும் என்பதனை சில சோதனைகளின் மூலம் காண்போம் வாருங்கள். ஒரு பலூன் ஒன்றினை எடுத்துக்கொண்டு அதனுள் நீரினை நிரப்பி வைத்துக் கொள்வோம். பலூன் மற்றும் அதில் உள்ள நீரின் எடையினை தோராயமாக அளந்து கொள்வோம். இது 400 கிராம். இந்த பலூனை கூரான ஆணியின் மீது இப்படி வைக்கும்போது என்ன நிகழ்கிறது என்பதை காண்போம். அடடா, பார்த்தீர்களா? பலூன் உடைந்து நீர் முற்றிலும் வெளியேறிவிட்டது. மேலும் இதே அளவு எடையினை கொண்ட மற்றொரு பலூனை எடுத்துக்கொண்டு இதனை கூரான ஒரே ஒரு ஆணிக்கு பதிலாக நெருக்கமாக வைக்கப்பட்ட 20 ஆணிகள் கொண்ட அமைப்பின் மீது வைத்தால் என்ன நிகழ்கிறது? வாவ், என்ன ஆச்சரியம்! பலூனுக்கு ஏதும் நிகழவில்லை. இது ஏன்? இதன் பின்னணியில் உள்ள இயற்பியல் தான் என்ன? ஏனென்றால் 400 கிராம் எடை கொண்ட பலூனினை 10 மில்லிமீட்டர் ஸ்கொயர் பரப்பு கொண்ட ஆணின் மீது வைப்பதாக எடுத்துக்கொள்வோம். இப்போது மொத்த 400 கிராம் எடையினையும் ஒரே ஒரு ஆணி மட்டுமே இங்கு சுமக்கிறது. அதனால் உடைந்து விட்டது. அதாவது ஆணியின் மீது செயல்படும் அழுத்தம் P = விசை பை பரப்பு. 400/10 = 40 கிராம் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் ஆகும். இது மிக மிக அதிகம் அல்லவா? ஆதலால் தான் பலூன் உடைந்து விட்டது. இதே இரண்டாவது நிகழ்வில் 400 கிராம் எடை கொண்ட பலூனினை 1000 மில்லிமீட்டர் ஸ்கொயர் பரப்பு கொண்ட 20 ஆணிகளின் மீது வைப்பதாக எடுத்துக்கொள்வோம். இங்கு மொத்த எடையினையும் 20 ஆணிகள் சுமக்கிறது. எனவே ஒரு ஆணி சுமக்கும் எடை 400/20 = 20 கிராம் மட்டும்தான். அது மட்டுமல்லாமல் ஒரு ஆணியின் மீது செயல்படும் அழுத்தம் = விசை பை பரப்பு. 400/1000 = 0.40 கிராம் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் ஆகும். எனவே முதல் நிகழ்வை விட இந்த நிகழ்வில் பலூனின் மீது செயல்படும் அழுத்தம் வெகுவாக குறைந்து விட்டதால் பலூன் உடையவில்லை. இந்த காரணத்தினால்தான் இறைவன் தன் படைப்பில் யானையின் அதிகமான எடையை தாங்க அதன் கால்களை பெரியதாகவும் அகலமாகவும் கொடுத்துள்ளார். ஆனால் குறைந்த எடை கொண்ட மற்ற விலங்குகளின் கால்கள் மெலிந்தும் பரப்பு குறைந்தும் காணப்படுகிறது. இதனை மேலும் ஒரு உதாரணத்தின் மூலம் தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். ஒரு பென்சிலை எடுத்துக்கொண்டு அதனுடைய தட்டையான பகுதியினை இப்படி நம் கைகளின் மீது அழுத்தும் போது இது எந்த ஒரு தாக்கத்தையும் நம் கைகளின் மீது ஏற்படுத்துவதில்லை. ஆனால் பென்சிலின் ஒரு கூரான முனையை நாம் நம் கைகளின் மீது அழுத்தும் போது என்ன நிகழ்கிறது? வலிக்கிறதல்லவா? அதாவது குறைந்த பரப்பு அதிக அழுத்தத்தினையும் அதிக செயல்படும் பரப்பு குறைந்த அழுத்தத்தினையும் தருகிறது. எனவே ஒரு விசையின் அழுத்தத்தினை பரப்புதான் தீர்மானிக்கிறது. எனவே பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு புத்தக பையினையும் அன்றாட வீட்டு வேலைகளுக்கு தேவையான பைகளையும் நாம் வாங்கும்போது ஒற்றை பட்டை கொண்ட பையினை வாங்குவதை விட 2 பட்டைகளை கொண்ட பையினை வாங்குவதே சிறந்தது. அது மட்டுமல்லாமல் பட்டையின் அகலமும் அதிகமாக இருக்கும்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படியாக நாம் கற்ற அறிவியலை அன்றாட வாழ்வியலில் பயன்படுத்தி மகிழ்வோம். இது போன்ற அறிவியல் வீடியோக்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.